வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான சாம்பார் சாதம் எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுலில் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்குங்க. 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துப்போம். ஒரு 50 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. காயெல்லாம் வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துப்போம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் போட்ட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, ரெண்டும் சேர்த்து ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா உப்பு காரம்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு சேர்ப்போம். தண்ணி வந்து கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டுங்க. 4 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.